ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போ ரீசெண்டாக நம்ம ஹாலிவுட் சைடில் என்னென்ன கொஞ்சம் மெயினான முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு எல்லாத்தையும் அப்படி இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ரைடர்ஸ் லாரா கிராஃப்டோட நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷனான ஒரு மூவியும் பார்த்துருக்கோம். அண்டு இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ கேம் பேஸில் வந்து ரொம்ப பாப்புலர் அண்ட் ஃபேமஸ் ஆனது தான். அண்ட் இப்போ அது வந்து டோட்டலாக 2 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம பெஸ்ட் செல்லிங் வீடியோ கேம் ஹீரோயின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு கேட்டகிரி ஒன்று இருக்குது. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் யூனிட்ஸ் அஸ் எ கேம் வந்து அவங்க சோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க ஒரு ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மோஸ்ட் மேக்ஸின் கவர்ஸ் ஃபார் எ வீடியோ கேம் கேரக்டர்னு சொல்லிட்டு டோட்டல் 2300 இந்த மேக்ஸின் கவர்ஸாக வந்து நம்ம லாரா கிராஃப்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது செகண்டரியான இன்னொரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. பை த வே பரவாயில்ல, அவங்களுக்குன்னு தனியாக யூனிக்கான ஒரு இதில் வச்சுருக்காங்க. அண்ட் யாரெல்லாம் லாரா கிராஃப்ட் கேம் ஆடிருக்கீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்கமிங் அதோட ஒரு அனிமேட்டடான ஒரு சீரீஸாக வந்து சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் சைட்டில். பட் அதுவும் எப்போ வரும்னு தெரில. பட் வந்தால் நல்லா தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ சயின்டிஸ்ட் வந்து ஒரு நியூவான ஃபிஷ்ஷை வந்து ஜப்பான் சைடில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அதோட பேர் வந்து நம்ம கோகுவோட நேமோட அவங்க வந்து சிங் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. பை த வே அந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம கோகு வந்து அவர் சேன் மோட் போகிறல ட்ராகன் பால்ஸில். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அது கோல்டன் ஃப்ளேர்ஸ் எல்லாம் வருமா. ஸோ அதனால அதுக்கு பேரும் நம்ம சூப்பர் சேனே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போது மென்ஷன் பண்ணி. அண்ட் இதை பார்க்க தான் கிரியேட்டர் இப்போ கொஞ்சம் உயிரோடு இல்லை. பட் அவர் இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார். அண்ட் அந்த ஃபிஷ்ஷை வந்து ஓகே ஏதோ கோகுவை பார்த்து அவங்களும் கொஞ்சம் சேன் மோடுக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் தெரியுது. பை த வே யாரெல்லாம் ட்ராகன் பால்ஸை பார்த்துருக்கீங்க அவங்கள இதை நோட் பண்ணி வச்சுருக்கலாம். அண்டு சூப்பர் சயான் ஃபிஷ் லைக் இப்போ கூட புதுசாக டிஸ்கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் டிஸ்கவர் பண்ண பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனிமே கேரக்டர் நேம்லாம் வச்சு தந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜேம்ஸ் கேமரான் வந்து இப்போது செம்ம பெரிய ஒன்று ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காரு. ஆக்சுவலி நம்ம அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷோட பட்ஜெட்டும் பெரிய லெவல் தான். லைக் ரொம்ப காசு செலவு பண்ணி எடுத்த ஒரு செம்ம பெரிய லெவலான ஒரு மூவி தான். அண்ட் அவர் வந்து அது ஏன் தெரியல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காரு. இன்கேஸ் ஃபயர் அண்ட் ஆஷ் மட்டும் ஃப்ளாப் ஆச்சு, இல்லை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான மூவிஸ்லாம் வரலன்னா நான் மூவி மேக்கிங்கே ஸ்டாப் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தந்துட்டார். ஆக்சுவலி அது நடக்கிற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவதார் நீங்கள் 1, 2 எல்லாம் பார்த்து உங்களுக்கே தெரியும். அவங்க ஆல்ரெடி செம்ம பெரிய ஒரு ஃபேன் பேஸாகவும் சரி அண்ட் ஒரு செம்ம பெரிய யூனிவர்ஸே ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இதில் நிறைய அவங்க வந்து அப்கமிங் மூவிஸும் வந்து எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து 3rd பார்ட்டு தான் அப்கமிங் நம்ம December 19th நம்ம இந்தியாவிலையும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன் அது வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு வின்னர் மூவி தான். அது எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் அவரும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மென்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அந்த கொஷின் கேட்டவங்க மேலே தான் கேட்கணும், எப்படி அவர் வந்து அவதார் 3 ஃப்ளாப் ஆகும்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். வால்யூம் 1 தான். அண்டு பயங்கரமாக தானே இருந்தது. ஆனால் அதே சேம் டைம் நிறைய வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இடத்துல வந்து நெட்ஃப்ளிக்ஸோட ஆப்பே வந்து கிராஷ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்களோட கரண்ட்டாக இருக்க வந்து கெப்பாசிட்டியோட ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணி தான் வந்து மெயினாகவே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்காகவே அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. விச் இஸ் தெரிஞ்ச விஷயம் தான். லைக் நெட்ஃப்ளிக்ஸுக்கு தெரிய வேணாமா அன்றைக்கி அத்தனை பேர் அவ்வளோ ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு. பட் சம்டைம்ஸ் இதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அந்த நாள் தான் இந்த மாதிரி ஆப் வந்து சம்டைம் கிராஷ் ஆகும். யோசிச்சு பாருங்கள், வேர்ல்டு வைட் ஃபுல்லாக அந்த ஒரே டைமில் தான் அவங்க ரிலீஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஈகராக வந்து அப்படியே வெயிட் பண்ணியிருந்தாங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்தேன். அதனால் அது பிரச்சனை இல்லை. பை த வே வால்யூம் 1 செம்மையாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு வால்யூம் 2 பார்த்தீங்கன்னா நம்ம December 26 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. 3 எபிசோடு. அண்ட் ஃபைனலாக தான் நம்ம Jan 1 அன்றைக்கி தான் 8வது எபிசோட் ரிலீஸ் ஆகும். இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவில் தேட்டரில் அதை ரிலீஸ் பண்ணுற மாதிரி எங்கேயோ மென்ஷன் பண்ணலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வராதுன்னு நினைக்கிறேன் கடைசியாக தேட்டர் ரிலீஸு. அதனால் நம்ம டேட்டா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியிலே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம அசாசின் கிரீடோட லைவ் ஆக்ஷனான சீரிஸ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் அதில் இப்போதைக்கு ஆக்டரையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. இவங்க தான் நம்ம டோபி வேலஸ்ன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸ். லைக் பெரிய பெரிய மூவி சீரீஸில் ஒரு பெருசாக நடக்கல. கடைசியாக ஏடன்லேயும் தான் நடிச்சிருந்தார். ஸோ அதனால் இப்போதைக்கு எனக்கும் அவரை பற்றி அவ்வளோவா தெரில. பட் பார்ப்போம், நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இவர் தான் நம்ம அசாசின் கிரீடோட மெயினான கேரக்டராக வேறு கொண்டு வராங்களா. அண்ட் அப்கமிங் லைவ் ஆக்ஷனான சீரிஸ் வேறையா. ஸோ இப்போதைக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் ஹோப்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வச்சுட்ருக்கேன். பை த வே அசாசின் கிரீட் வந்து ஒரு லைக் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒரு கேம் வைஸில் ரொம்ப பாப்புலர் தான். அவங்க லைவ் ஆக்ஷனான ஒரு மூவி கொண்டு வந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் எடுக்கல. அதனால அது வந்து அப்படியே நெக்ஸ்ட்டு கண்டினியூ அவங்க பண்ணலை. பட் இது வந்து சீரிஸ் வெர்ஷனாக கொண்டு வராங்களா. ஸோ கண்டிப்பாக இது கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கும்னு நம்புகிறேன்.
நெக்ஸ்ட் நம்ம எவர்கிரீன்ஸும் நம்ம வெட்னஸ்டே சீசன் 3ல வர போகிறாங்க. ஸோ இது ஒரு சம்பவ பெரிய எக்ஸைட்மெண்ட்டான நியூஸு. யாரெல்லாம் எவர்கிரீன்ஸை தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அவங்க ஹாலிவுட்டில் ரொம்ப பெரிய லெவலான ஆக்டர்ஸ். அவங்களோட எக்கச்சக்கமான மூவிஸ்லேருந்து எல்லா லைக் நிறைய நானும் பார்த்துருக்கேன். ரீசெண்டாகவே இப்போ சில மூவிஸ்லாம் இப்போது வந்திருந்தது. பை த வே இங்கே என்ன கேரக்டராக நடிக்க போகிறான்னா ஆண்ட் ஒஃபிலியான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குது. அதான் நம்ம வெட்னஸ்டே சீசன் 3ல நடக்க போகுது. லைக் ஆக்சுவலி வெட்னஸ்டே வந்து அவங்கள தேடி தான் இப்போ போகிறாங்க. அவங்களோட பவர்ஸ் பற்றியோ சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அண்டு இன்னொரு கேரக்டரை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் ஸ்டோரி தான் சீசன் 3 ஃபுல்லாக இருக்க போகுது. அவங்க ஃப்ரெண்டை தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க. பட் பரவாயில்லையா, நெட்ஃப்ளிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெரிய லெவலான உள்ள ஆக்டர்ஸ்லாம் உள்ள சீரீஸ் வைஸில் அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபைனலான அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்கர் 2026க்காக பார்த்தீங்கன்னா அனிமேட்டடான மூவிஸில் நிறைய மூவிஸ் நாமினேட் ஆகிருக்கு. அண்ட் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம இந்தியன் மூவியும் ஒன்று நாமினேட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் நம்ம மகாவதார் நரசிம்மா மூவியே தான். அண்டு யாரெல்லாம் படத்தை பார்த்து உங்களுக்கு எதையும் நல்லபடியாக தான் பண்ணியிருந்தாங்க. அனிமேஷன் குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது. லைக் சில இடத்துல வந்து அந்த ஸ்மூத்னஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அண்டு சில ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லபடியாக தான் பண்ணியிருந்தாங்க. அது வேறு விஷயம். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ப்ரோ அங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படி இப்படிலாம் சில வந்தது ரூமர்ஸு. ஓகே, அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும், நல்லபடியாக இருக்கா பார்க்குறதுக்கு. ஸோ ஓகே. அண்ட் இப்போதைக்கு அஃபிஷியலான ஆஸ்கர் என்ட்ரிலும் நாமினேட்டும் ஆகிருக்கு. பட் அது மட்டும் கிடையாது. மோர் தென் லைக் டோட்டல் 25 மூவிஸ் கிட்டே இருக்குது. அண்ட் அந்த லிஸ்ட்டில் பெரிய பெரிய லெவலான மூவிஸும் இருக்குது. லைக் நம்ம டீமன்ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ்லாம் இருக்கலாம், நம்ம கேபாப் டீமன் ஹண்டர்ஸு. ஸோ அதனால் இப்போதைக்கு லைக் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கல் டஃப்பான ஒரு கொஷின்னு தான். ஏன்னா இப்போ என்னையே வந்து ஒரு இந்த ஸ்பாட்டில் தான் வச்சுருக்காங்க. இப்போ பெஸ்ட்டான ஒரு அனிமேஷன் கேட்கணுன்னா கண்டிப்பாக நம்ம டீமன்ஸில் இன்ஃபினிட்டி கேஸ்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்க அனிமேல அவங்க எக்ஸ்ட்ரீமாக பண்ணி வச்சுருந்தாங்க. கேபாப் டீமன் ஹண்டரும் ஓகே, நல்லா தான் கலெக்ஷன் எடுத்துருந்தாங்க, எல்லாமே ஃபைன் தான். பட் லைக் நெட்ஃப்ளிக்ஸில் நல்ல ஒரு டாப் மோஸ்டான வியூஸ் தான். பட் இருந்தாலும் டீமன் ஸ்லேயர்லாம் வேறு ஒரு ரேஞ்சு. அண்ட் இதில் நம்ம மாவதார் நரசிம்மா மூவியும் பார்த்தீங்கன்னா சூப்பர். லைக் அந்த என்ட்ரி உள்ளே ஆயிருக்குன்னு. ஆனால் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு. பை த வே 2026 ஆஸ்கர்ஸ் தானே, ஸோ பொறுமையாக பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இப்போதைக்கு இதுதான் சில ரீசெண்டான முக்கியமான மெயினான அப்டேட்ஸ் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் எந்த அப்டேட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் ஈகராக ஒரு ஹைப்பாக இருக்கீங்க கண்டிப்பாக அதையும் அப்படியே நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ எப்பவும் போல் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிங்கன்னா. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங். இட்ஸ் அபௌட் வீடியோ. பை கைஸ்.